அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா வச்சு ஒரு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், தயிரில் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 3 பல்லாரி, 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, மல்லி, புதினா இது எல்லாத்தையும் சைடில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் சேர்த்து பொரிஞ்ச உடனே இப்போ 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு 2 பிச்சு நம்ம ரம்ப இலையும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ரம்ப இலை உங்கள்கிட்ட கிடச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ 3 சேமியா பாக்கெட் செய்கிறதுக்காக நம்ம அளவு தான் இது. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினோன்னே இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர், மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த கறி நல்லா வெந்து வரணும். நல்லா அதை வதக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கப்புக்கு 2 கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கோம். உங்கள் சேமியாக்கு அளவு பொறுத்து நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேகட்டும். சைடில் கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து நம்ம பால் பிழிஞ்சு வச்சுக்கிடலாம். இது கறியும் வெந்துட்டா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். எடுத்து நீங்கள் வெந்துட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேமியா போடணும். இப்போ நம்ம சேமியா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வெந்நீர் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொத்தமல்லியும் தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் போட்டு சேமியா பிரியாணி ரெடி. இதுக்கு நீங்கள் சைடில் ஆனியன் பச்சடியும் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.